ஒரு வழியாக தேவ தரிசனம் முடிச்சுட்டு இப்போ தான் ரீச் ஆகிருக்கோம், கீழே பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆகிருக்கோம். ஸோ எப்போ வெளியே வரோன்னு தெரியாதனால பஸ் எதுவும் புக் பண்ணலை. வெளியே வந்து அடுத்த செகண்டே ஒரே ஒரு பஸ் தான் இருந்தது, புக் பண்ணியிருந்தேன். எல்லாமே ஸ்லாட் ஃபுல்லாகிடுச்சு. ஒரே ஒரு பஸ் இருந்தது. நைட் அதுவும் 12 o'clock தான் இருக்குது. பாப்பா 12 o'clockனா ஆல்ரெடி 1 hour லேட்டாக தான் வருவாங்க. இப்போ இங்கே தான் இந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கு. இதுதான் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ்ஸும் இங்கேருந்து தான் கிளம்புது. தென் ஃபைனலாக எப்படியோ ஒரு வழியாக சாமியை பார்த்தாச்சு. இந்த தடவை தான் பயங்கர க்ரௌடு திருப்பதியில். போய் மொட்டை போட்டாச்சா? மொட்டை போட்டாச்சா? இது என்ன வாங்கியிருக்கீங்க? இது என்ன வாங்கியிருக்கீங்க பாருங்க. இவரோட பர்ச்சேஸ் இதுதான். மியூசிக் பண்ண போகிறாராம், பாடியே இதில் மியூசிக் போட போகிறாராம். ஸோ இதை வாங்கியிருக்காரு. எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். என்ன பண்ண போகிறீங்க? அப்புறம் எடிட் பண்ண போகிறீங்களா? எடிட் பண்ண போகிறீங்களா? ஓ ஸோ சரிங்க, ஓகே. சொல்லுங்கள், உங்கள் ஃபேன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? உங்கள் ஃபேன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? சீக்கிரம் சொல்லுங்கள், டைம் ஆகுது. சாமி பார்த்துட்டிங்களா? எவ்வளோ கூட்டமாக இருந்தது? பயங்கர ரஷ்ஷாக இருந்ததா? காலெல்லாம் வலிக்குதா? சாப்பிடவே உச்சோ. சரிம்மா, சரி ஓகே, பாய் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் குட் நைட் சொல்லுங்கள். ஹாப்பி ஜர்னி சொல்லுங்கள்.